எம்முடன் பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி அரவிந்த். இப்போ அமைச்சரவையில மாற்றம் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை எப்படி பார்க்கலாம்? தொடர்ந்து நிறைய குரல்கள் இருந்தது கட்சி ரீதியாகவும் தொண்டர்கள் மத்தியிலும் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு. தற்போது அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? முதலமைச்சரின் பரிந்துரை ஏற்று தற்போது ஆளுநர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிப்பதற்கான அறிவிப்பாணையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சரின் பரிந்துரை ஏற்று அதே போல அமைச்சரவையிலும் சில மாற்றங்களை ஆளுநர் தற்போது செய்திருப்பதாக ஒரு அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்கார். அதன் பிரகாரம் பொன்முடி மூத்த அமைச்சர் பொன்முடி வசம் இருந்த ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வித்துறையை மாற்றி அதற்கு பதிலாக ஃபாரஸ்ட் துறையை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது போல சில மாற்றங்களை முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் செய்திருப்பதாகத்தான் அந்த அறிவிப்பாணை வெளிவந்திருக்கிறது. இதில் மிக முக்கியமானதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்குவதற்கான அந்த பரிந்துரையை ஆளுநர் ஏற்றிருப்பதாக தெரிகிறது. திமுகவை தொடர்ந்து திமுகவில் பல்வேறு மூத்த அமைச்சர்கள் தொடங்கி பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ந்து இதனை ஒரு கோரிக்கையாக முன்வைத்து வந்தனர். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து திமுகவில் எழுந்த வண்ணம் இருந்தது. திமுகவை தாண்டி கூட்டணி கட்சிகளும் இந்த கோரிக்கையை முழு மனதுடன் முன்வைத்து வந்திருந்தார்கள். தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் இளைஞரணி செயலாளர். அதற்கு அந்த 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றதற்கான ஒரு பரிசாகவும் இதனை திமுக கொடுத்திருக்கிறது என்பதைதான் பார்க்க முடியும். தமிழக முதலமைச்சர் 2-3 தொகுதிகளில் ஒரு பொதுக்கூட்டம் என நடத்தியிருந்தாலும் 40 தொகுதிகளிலும் தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்வைத்திருந்தார் திமுகவின் இளைஞரணி செயலாளரும் அதே போல அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின். அதற்கு அந்த 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இதற்கான ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறது. அதே போல திமுகவின் அடுத்த கட்ட கட்சி நிர்வாகிகளும் கட்சி தலைவர்களையும் வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது என்பதுதான் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தொடர்ந்து அவர்களுடைய கருத்தாகவும் இருந்தது. எனவே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் பரிந்துரை ஏற்று ஆளுநர் இந்த அறிவிப்பானை வெளியிட்டிருப்பது திமுக கட்சியை பொறுத்தவரை மிகவும் ஒரு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை தான் கொடுத்திருக்கும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தற்போது அதுவும் பவள விழா ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து உடனடியாக இந்த அறிவிப்பு வெளிவந்திருப்பது திமுக நிர்வாகிகள் மத்தியில் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக தான் பார்க்க முடியும். இதற்கிடையே அரவிந்த், செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக கூடிய ஒரு சூழல், அவர் வெளிவந்த உடனேயே இந்த அமைச்சரவை மாற்றம் என்பதும் நடைபெற்றிருக்கிறது. அவருக்கு என்ன இலாக்காக்கள் கொடுக்கப்படும் என்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அமைச்சரவைக்குள்ள புதிய 2 அமைச்சர்கள் ஏற்கனவே பதவி வகிக்காதவர்கள் உள்ள வராங்க. அவர்களுக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்படுவது, இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? தற்போது 3 அமைச்சர்கள், தற்போதுள்ள அமைச்சரவையிலிருந்து 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக 3 புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருப்பதாகத்தான் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், அதே போல அமைச்சர் மனோ தங்கராஜ், அதே போல அமைச்சர் கே ராமச்சந்திரன், இந்த 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஆவடி நாசர், அதே போல சேலம் ராஜேந்திரன், அதே போல கோவி செல்லியன், இந்த 3வரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு இடம் காலியாகத்தான் இருந்தது. அந்த இடத்தை நிரப்புவதற்காக தான் தற்போது செந்தில் பாலாஜி, தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு பரிந்துரையும் ஆளுநரிடம் முதலமைச்சர் முன்வைத்திருந்தார். அதனை ஆளுநர் ஏற்றிருப்பதாக தெரிகிறது. இந்த அறிவிப்பாணையின் படி பார்த்தால் செந்தில் பாலாஜி அவர் முன் தன் வசம் வைத்திருந்த அந்த துறைகள் மீண்டும் அவரிடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. எனவே இந்த 3வரும் அமைச்சராக பதவியேற்ற பின்னர் தான், அதாவது ஆவடி நாசர், அதே போல செந்தில் பாலாஜி, அதே போல சேலம் ராஜேந்திரன், கோவிச்செல்லியன் உள்ளிட்ட அந்த 4வரும் பதவியேற்ற பிறகுதான் இவர்களுக்கான எந்த இலாக்கா கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் தற்போது இந்த அறிவிப்பானை பொறுத்து பார்த்தால் செந்தில் பாலாஜி தான் வைத்திருந்த அந்த 2 துறைகளும் மீண்டும் அவரிடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. கோவி செல்லியன் அவருக்கு உயர்கல்வித்துறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதே போல ஆவடி நாசரை எடுத்துக்கொண்டால் அவருக்கு மைனாரிட்டி அஃபேர்ஸ் சிறுபான்மை நலத்துறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதே போல சேலம் ராஜேந்திரனை எடுத்துக்கொண்டால் அவருக்கு சுற்றுலாத்துறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த தற்போது வந்து கூடிய அறிவிப்பாணையை வைத்து பார்த்தால் நமக்கு இதுதான் தெரிகிறது. எனவே செந்தில் பாலாஜிக்கு அவர் முன்வைத்திருந்த 2 துறையும், அதே போல ஆவடி நாசருக்கு மைனாரிட்டி அஃபேர்ஸ் சிறுபான்மை நலத்துறையும், அதே போல சேலம் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும், அதே போல இன்னொருவர் கோவிச்செல்லியனுக்கு உயர்கல்வித்துறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த அறிவிப்பாணை மூலம் நமக்கு தெரிகிறது.
இப்போ 3 அமைச்சர்கள் இலாக்காக்களை இழக்க வேண்டிய நிலை இருக்கும் என்கின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் யாரையும் அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் இலாக்காக்கள் மாற்றம் மற்றும் நடைபெறலாம் என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. எவ்வளவு எண்ணிக்கை அதிகபட்சமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் கேபினெட் அமைச்சர்களாக இருக்க முடியும்? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 15% பிளஸ் 1 எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அல்ல எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க முடியுமோ அதில் 15% பிளஸ் சீஃப் மினிஸ்டர் பிளஸ் பிரைம் மினிஸ்டர் என்பதுதான் பொதுவான கணக்கு. அதன் பிரகாரம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு மந்திரிக்கான அந்த மந்திரி சபையில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் காலியாக இருக்கிறது. அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக தான் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்திருக்கிறார் முதலமைச்சர். அதே போல 3 அமைச்சர்களை நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக 3 அமைச்சர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் என்பதுதான் இந்த அறிவிப்பு மூலமாக தெரிகிறது. மேக்சிமம் பர்மிட் எது இருக்கோ 15% பிளஸ் 1 அதனை இந்த அமைச்சரவை மாற்றம் மூலமாக முதலமைச்சர் நிறைவு செய்திருக்கிறார் என்பதுதான் தெரிகிறது. இதில் புதுமுகங்களுக்கும் அதாவது கட்சியின் ஒரு ஈக்குவல் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், ஒரு டியூ ரெப்ரசன்டேஷன் இடங்களை தாண்டி ஜியோகிராபியை தாண்டி அதே போல சமூக நீதியை மனதில் கொண்டு இந்த ஒரு கேபினட் ரீஷபிள் தமிழக முதலமைச்சர் முன்வைத்திருப்பதாகத்தான் நமக்கு இதன் மூலம் தெரிகிறது. இது திமுக மத்தியில் ஒரு புதிய உத்வேகத்தையும் ஒரு புதிய உற்சாகத்தையும் கொடுக்கும். ஏனென்றால் இளைஞரணி செயலாளராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது 40 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்து வெற்றி கொடுத்திருக்கிறார்கள் திமுகவினர். எனவே அதனை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவை தயார்படுத்துவதற்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் இந்த அமைச்சரவை மாற்றம் இருப்பதாக தெரிகிறது. இதனை தொடர்ந்து கட்சியிலும் சில மாற்றங்கள் ஏற்படும் என்பதுதான் தகவலாகவும் கிடைக்கப்பெறுகிறது. எனவே 2026ஐ மனதில் வைத்துக் கொண்டு அதே போல திமுகவின் எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு தமிழக முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் இந்த ஒரு மாற்றத்தை செய்திருப்பதாகத்தான் நமக்கு இந்த சேஞ்சஸ் மூலம் தெரிகிறது. நன்றி திரு அரவிந்த் குணசேகர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.